இங்க ஏ இயக்கம் பெருசா, ஓ இயக்கம் பெருசா, நீ பெருசா, நாம் பெருசா என்று பேசுவதற்கு வரவில்லை. இந்த இயக்கத்தில் இருந்தாதான் உங்களுக்கு சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் என்று யாரும் இங்கு சொல்லவும் இல்லை. இயக்கங்கள் என்பது இந்த சமூகத்தில் நம்முடைய பணிகளை ஒருங்கிணைத்து செய்வதற்குண்டான ஒரு பெயர் அடையாளம் தான். அதுல இந்த இயக்கத்தில் இருந்தா நீ தப்பு, அந்த இயக்கத்தில் இருந்தா தப்பு என்று நாம் பேசவில்லை. கொள்கை விஷயத்தில், சமுதாய விஷயத்தில் அக்கறை கொண்டவர்களாகத்தான் இந்த ஒற்றுமை பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? பாருங்க, எல்லா நல்ல காரியங்களும் செய்வாங்க, அதெல்லாம் குறை சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லா நல்ல காரியங்களும் இருக்கும். தர்மங்கள்ல இருந்து, ஏழைகளுக்கு உதவுறதுல இருந்து, மார்க்க சொற்பொழிவுகள் நிகழ்ச்சிகள் ஏற்படுத்துவதில் இருந்து எல்லா நல்ல காரியங்கள் இருக்கும். ஆனா அதை மட்டும் அல்லாஹ் சொன்னா, அப்படியான ஒரு சமுதாயத்தை தான் அல்லாஹ் உருவாக்க வேண்டும் என்று சொன்னானா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் நமக்கு கட்டளையிடுகின்றான், வல் தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களிடத்தில் ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். யதுஊன இலல் கைர், நன்மையின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். நன்மையை மட்டும் சொல்லிட்டு அதன் பக்கம் மட்டும் அழைச்சிட்டு உட்கார்ந்துடக்கூடாது. அடுத்து அல்லாஹ் பேசுகின்றான், வயஅமுரூன பில் மஅரூஃப், அவர்கள் நன்மையை மக்களுக்கு ஏவ வேண்டும். வயன்ஹவுன அனில் முன்கர், மக்களிடத்தில் இருக்கிற தீமையான காரியங்களை அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அத்தகைய கூட்டம்தான், அத்தகைய படைதான் வெற்றி அடையக்கூடியது என்று இறைவன் பேசுகின்றான்.